ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து கடைசியாக ஹெச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அந்த ஹெச்ஆராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலாக்கு அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வேணாண்டு தான் ஓடி வந்திருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆராக இருப்பாங்க. இந்த மாதிரி நிலா என்ன உன்னோட நிலைமை இவ்வளோ மோசமாயிருச்சு, பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இப்படி ஃபைலை தூக்கிட்டு இப்படி ஆஃபீஸாக அலையிற, அது மட்டும் இல்லாமல் போய் அந்த வீட்டில் போய் நீ இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து ரொம்பவே ஏளனமாக பேசுவாங்க. உடனே நிலா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிறனால அங்கே வந்து ஒன்றுமே பேச முடியாமல் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து சோழன் கிட்ட ரொம்பவே புலம்பிட்டு இருப்பாங்க. நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவனே பார்த்துட்டு இருக்கேன், எங்கே போனாலும் எப்படி தான் வந்துடுறான்னு தெரியல, ஏன் தான் அப்படி பேசுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமாக பேசுவாங்க. இருங்கங்க, உங்களை இப்படி பேசினவனா சும்மாவே விடக்கூடாது, நான் போய் 2 அடி அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, இங்கேருந்து கிளம்புனா போதும், தயவுசெய்து இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழனும் நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நிலா பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலுமே அவரை டார்ச்சர் பண்ணுற மாதிரி பின்னாடியே வந்துடுறான். நிலா அதனால வேற ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு வேலை தேடி போகிறாங்க. சோழன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலா மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.